சனாதன தர்மம். அறம் பயின்று பாவங்களை கைவிடு, மூதாதையரையும் தெய்வத்தையும் வழிபடு. அறியாமையாலும் கவனமின்மையாலும் நீ எதையெல்லாம் செய்தாயோ அவற்றையெல்லாம் நீ செய்யும் அறப்பணிகளால் கழுவு. வேளாண்மை வைசியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. போர்த்தொழில் சத்திரியர்களுக்கும், பிரம்மச்சரிய நோன்பு பயிலுதல், துறவு, மந்திரங்கள் உச்சரித்தல், சத்தியம் ஆகியன பிராமணர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளன. ஒரு மன்னனே நால்வகை மனிதர்களான பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். மன்னர்களின் பாவச்செயல்களின் தொடர்ச்சியாகவே அறம் பெருமளவு குறைந்து பாவம் வளர்கிறது. இவை அனைத்தும் ஒரு நாட்டில் உள்ள குடிமக்களிடம் ஏற்பட்டால் அது நாட்டை அழிக்கிறது. மன்னர்களின் பாவங்களினாலேயே எண்ணிலடங்கா துயரங்களை குடிமக்கள் சந்திக்கின்றனர். ஒருவன் தனது பேச்சில் பொய்மையை தவிர்த்து நன்மையை தயங்காமல் செய்ய வேண்டும். ஆசையாலோ கோபத்தாலோ துன்பத்தாலோ ஒருவன் அறத்தை கைவிடக்கூடாது. நல்ல காலத்தில் அளவுக்கு அதிகமான இன்பத்தையும் கெட்ட காலத்தில் அளவுக்கு அதிகமான துன்பத்தையும் ஒருவன் அடையக்கூடாது. வறுமை வரும்போது ஒருவன் தாழவோ அல்லது அறத்தின் பாதையை கைவிடவோ செய்யக்கூடாது. ஒருவன் எப்போதாவது தவறு செய்தாலும் அதே போன்ற தவறை மீண்டும் ஒரு முறை அவன் செய்யக்கூடாது.